சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்விதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகம்பெண்ணு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அப்பர் சுவாமிகள் அருளி செய்த தேவாரத்தில் 4ஆம் திருமுறையில் 74வது பதிகமாக விளங்கக்கூடிய ஒரு பொது திருப்பதிகத்தை இந்த பொது பதிகத்திற்கு நினைந்த திருநேரிசை என்கிற பெயரை சூட்டி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பதிகம் முழுமையும் ஈசனை தான் நினைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது பற்றி உள்ளம் மகிழ்ந்து இந்த பிறப்பையே மகிழ்ந்து அப்பர் சுவாமிகள் அருளி செய்த பதிகம் இது. நல்வினை பயனாலே இந்த உலகிலே நன்மைகள் கிட்டும் என்பது பொது விதி. ஆனாலும் ஈசனை வணங்குவதற்கு நல்வினைக்கும் மேலான ஒரு தவம் வேண்டியிருக்கிறது. சிவனை இந்த பிறவியிலே நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் போற்றுவதற்கும் அர்ச்சிப்பதற்கும் வழிபாடு செய்தற்கும் எல்லாவற்றிற்குமே முன்னைய தவமானது வேண்டப்படுகிறது. எனவே இந்த தவத்தின் பயனாக விளைந்த இந்த நன்மையை அவர் போற்றுகின்றார். அதனை நினைந்து ஈசனுக்கு நன்றியை தெரிவிக்கின்றார். ஆகவே இந்த பதிகம் முழுமையுமே அழகிதான் நினைந்தவாறே, நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே, நினைவான் நினைந்தவாறே என்றெல்லாம் இந்த நினைப்பையை அவர் போற்றி நின்று சொல்லுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். கைகள் எடுத்து மலர்களை தூவுதலும் வாயினாலே தோத்திரங்களை சொல்லுவது ஓரளவு எளிதாக கைகூடுகின்ற செயற்பாடுகளாக அமைகின்றன. ஆனால் நினைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அது கொஞ்சம் கடினமான ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும். ஒன்றை செய்கிற பொழுது அதிலே மனம் லயித்து மனம் அதனை விரும்பி மனம் அதிலே ஈடுபட்டு அப்படி செய்கின்ற ஒன்று நிறைந்த பலனை தருகிறது என்பது நமக்கு கண்கூடு. வெறும் கைகளினாலே மலர்களை போட்டுக்கொண்டு வாயினாலே தோத்திரங்களை செய்து கொண்டு மனம் எங்கோ திரியுமானால் அப்போ இது இந்த
வழிபாட்டை வழிபாடு என்று சொல்ல முடியுமா? இது வழிபாடு என்று சொல்லுவதற்குரிய அந்த நிலை அதற்கு கூடுமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய. அதனால தான் மாணிக்கவாசகர் பாடுகிற பொழுது சிந்தனை நினைந்தன காக்கி என்று குறிப்பிடுகின்றார். இப்ப மனம் என்கிற ஒரு கருவி இந்த பொறிகளோடு பொருந்தி நின்று செய்வதற்காக அமைந்த ஒரு கருவிதான். எல்லாவற்றையும் பேசக்கூடிய தன்மை உடையது நாக்கு, எல்லாவற்றையும் காணக்கூடியது கண்ணு, எல்லாவற்றையும் கேட்கக்கூடியது செவி. இதெல்லாம் அங்கே ஒன்றும் தடை இல்லை. கண்ணை திறந்தால் எல்லாம் கண்ணில் படும். ஆனால் எதை காண்பது? வாயை திறந்தால் எல்லா மொழியும் வார்த்தைகளும் எல்லாமே நம்முடையது தான். ஆனால் எதை பேசுவது? இது மனம்தான் அதை நெறிப்படுத்துவது. மணிவாசகர் சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின்றிரு பாதபோது காக்கி என்று பேசுகிறார். இப்போ எதற்காக இதை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி பொருந்தாத பொறியின் செயல்பாடு எந்த விதமான பலனையும் தருவாமல் நிற்கிறது. கண்ணினால் பார்க்கிற பொழுது கண்ணோடு மனம் பொருந்தி இருந்தால்தான் உயிருக்கு அதனுடைய பயனை அது தருகிறது. வாயினால் மொழிகின்ற பொழுது அந்த மொழியை வாயினால் மொழிகின்ற பொழுது மொழியை சொல்லுகிற பொழுது மனமும் அதிலே சேர்ந்திருந்ததுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்களே அந்த பலனை பற்றி சொல்லலாம். ஆகையினாலே இந்த மனங்கிற கருவியே ரொம்ப ஒரு நுட்பமான, அதே நேரத்தில் எல்லா வழிபாட்டினுடைய வெற்றிக்கும் வேண்டப்படுகின்ற ஒரு கருவி. ஆகையினாலே இந்த நினைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் செய்கின்ற செயலிலே வைக்காமல் போனால் செய்த செயலுக்குரிய பயன் வீண்படும். அது நமக்கு தெரிய வேண்டும். அதனால் அது எதாத்தான் இருக்கட்டும். தியானம் என்பது என்ன? பின்னால் சொல்லுவார் அதை பற்றி. இந்த நினைப்பு சரிபட ஆரம்பித்து விட்டது. ஒரு குறியீடு தேவைப்பட்டது, அதுக்கு மலர் போடுறதுக்கு பழக்கிறதுக்கு. இது ஒழுங்காக இல்லைன்னு தான் இந்த மொழியும் இந்த கண்ணு கருவிகள்லாம். மனம் ஒழுங்காகிடுச்சுன்னா இந்த கருவி இதெல்லாம் தேவையே இல்லை, அதை நிற்க வைக்கலாம். அதுதானே தியானம். அப்போ மனதை பண்படுத்துவதற்குத்தான் கருவிகள். மனம் பண்பட்டு விட்டால் கருவிகள் இதுக்கு. இறைவனை நினைப்பிலேயே நிற்க வைத்து விட்டால் இறைவனுக்கு ஒரு உருவமோ இறைவனுக்கு ஒரு இடமோ அது ஏன் தேவைப்பட போகிறது இல்லையா? ஆகையினாலே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிகமாக நினைந்த திருநேரிசை அப்படின்னு பெயரிட்டு இருக்கிறார்கள். அப்பர் சுவாமி எல்லாம் என்ன சொல்றது, ஞானக்கடல்னு சொல்லிட்டா தப்புது. சிவஞான கடல். அப்பர் சுவாமி எல்லாம் சிவஞான இன்னமுது பருகிய பெருங்கடல் அது. அதனால அப்பர் சுவாமியுடைய வாக்கெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. சாமியே அவரை நாவுக்கரசர்னு கூப்பிடுறாரு. அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலை. இப்போ அந்த பொது பதிகத்தை நம்ம பார்ப்போம்.
எல்லாத்துலேயும் அந்த நினைப்பை தான் சொல்லுகிறேன். அது நாம் பார்க்கணும். திருச்சிற்றம்பலம். முத்தினை மணியை பொன்னை முழுமுதற் பவளம் ஏய்க்கும் கொத்தினை வைரமாலை கொழுந்தினை அமரர் சூடும் வித்தினை வேத வேள்வி கேள்வியை விளங்க நின்ற அத்தனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. அத்தனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. முத்து மணி அதான் மாணிக்கம், பொண்ணு முழுமுதற் பவளம் ஏய்க்கும் கொத்திடு பவள கொத்து, வைர மாலை கொழுந்து, எங்க பார்த்தாரோ தெரியல சாமி, வைர மாலை கொழுந்து. எத்தனை சொல்லுகிறாரு நவரத்தினங்கள்ல, முத்து மணி பவளம் வைரம் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இந்த பெருமானை சொல்லுகிற பொழுது முத்து அப்படின்னு சொல்லுவது ஒரு திருநீர் பூசினதுனால நீர் பூசிய திருமேனி முத்து, மாணிக்கம் போன்ற திருமேனி அதனால மணி. சில சமயம் பொன்னார் மேனி, சில சமயம் பவள மேனி. பொன்னார் மேனியனே அது ஒன்று, பவளம்போல் மேனிய அது பவளமேனி. மாணிக்கமணி என்ன எதை சொல்றது? அந்த அந்த திருமேனிக்கு அதான் எல்லாத்துக்கும் மேல முத்து நிக்குது. முத்தினை மணியை பொன்னை முழுமுதல் பவளம் ஏய்க்கும். இந்த முழு முதல்ல கொண்டு சேர்த்தணும். முழு முதல் முத்தினை, முழுமுதற் மணியை, முழுமுதற் பொன்னை, முழுமுதல் பவளம் ஏய்க்கும் கொத்தினை, முழுமுதற் வைரமாலை கொழுந்தினை, அமரர் சூடும் வித்தினை. தேவர்கள் விரும்பி தங்கள் சிரசிலே சூடிக்கொள்ளுகின்றார்கள் பெருமானுடைய அந்த எண்ணத்தை, நினைப்பை. அதான் வித்து. அமரர் சூடும் வித்தினை வேத வேள்வி கேள்வியை, வேதத்திலே சொல்லப்பெறுகின்ற வேள்வி பயனாக விளங்குகின்றவன், விளங்க நின்ற அத்தனை. இந்த உலகமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதைத்தான் பார்க்கிறோம். இயக்கிறவனை நம்ம பார்க்கறதே இல்லை. சூரியன் இயங்குது எப்படி? இயற்கை. சந்திரன் இயங்குது எப்படி? இயற்கை. காற்று இயங்குது எப்படி? இயற்கை. உலகம் சுத்துகிறது எப்படி? இயற்கை. எல்லாத்துக்கும் இயற்கை இயற்கை என்று நாம பதில் சொல்லுகிறோம். சரி, இயற்கைக்கு அறிவு உண்டா என்று கேட்டால் இயற்கைக்கு அறிவு இல்லை. அறிவற்றது இயற்கை. நல்லா தெரியும் எல்லாருக்கும். இந்த இயற்கைன்னு சொல்றவனுக்கே தெரியும் இயற்கைக்கு அறிவு இல்லைன்னு. அப்படிப்பட்ட அந்த பெருமான், அத்தன் என்றால் தலைவன், தந்தை, எல்லாமே அதுக்கு இருக்கு. இந்த உலக இயக்கத்திற்கு முதல்வனாக விளங்குகின்றவன். சித்துப்பொருள் இல்லாமல் அசித்து இயங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கணும்னா ஒரு சித்துப்பொருள் வேணும் இல்லையா? கார் இயங்குறதுக்கு ஒரு சித்துப்பொருள் வேணும். இல்லை ஆன் பண்ணி விட்டா அது தானாக எப்படி போகும்? ஒரு சித்துப்பொருள் இயக்குனா தானே.
ஆகையினாலே அந்த ஒரு உண்மை நமக்கு தெரியணும். எங்கள் அத்தனை நினைந்த நெஞ்சம், நினைந்தது நெஞ்சம் நினைந்தது, நினைந்த போது அழகிதான் நினைந்தது. அதை நினைக்கிற போது, இறைவனை நினைக்கிற பொழுது ஒரு அழகோடு நினைக்கணும். சாமியை நினைக்கிறோம், அவனுடைய சர்வ வல்லமையை நினைக்கிறோம், அழகிதான் நினைந்தவாறே. இது என்ன வியப்பு! எனக்கு எப்படி இந்த நினைப்பு வந்தது? எங்கேயோ இருந்தேன், ஆனா இப்போ எப்போ அவரையே நினைச்சிட்டு இருக்கிறேன், அழகா நினைக்கிறேன், அவருடைய உயர்ந்த கல்யாண குணங்கள் அவற்றை நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே எவ்வளவு வியப்பா இருக்கு தெரியுமா? நான் கூட இப்படி நினைப்பனா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு என்னுடைய நினைப்பில் அவர் குடிகொண்டு இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். முன்பனை உலகுக்கெல்லாம் மூர்த்தியை முனிகள் எத்தும் இன்பனை இலங்கு சோதி இறைவனை அறிவை அஞ்ச வன்பனை தடக்கை வேள்வி களிற்றினை ஊரித்த எங்கள் அன்பனை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தது நினைந்தவாறே. நினைந்தவாறே என்றால் நினைந்தது என்ன வியப்புன்னு அர்த்தம். நெஞ்சம் நினைந்தவாறே, நினைந்த நெஞ்சம் நினைந்தவாறே, நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே. முன்பனை, முன்பனை யாருக்கு? யாரு முன்பு நீ சொல்றியா? அவங்களுக்கெல்லாம் முன்பன் ஒரு பிரயோகம் பண்றார். முன்பு உண்டு, முன்பு உண்டு, ஆனா முன்பன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அந்த முன்பன் என்பது முன்னோன் என்பத பொருளை தரும். முன்னோன், முன்னோன், உலகுக்கெல்லாம் முன்பன். எனவே உலகத்திலே இந்த இயக்கம் அல்லது உலக தோற்றம் அல்லது ஒடுக்கம் இவற்றுக்கெல்லாம் முன்பனாக விளங்குகின்றவன், முன்னிலையாக விளங்குகின்றவன். மூர்த்தியை அவன் தடத்த நிலையிலேயும் உயிர்களுக்கு அருள் புரிகின்றான். தட்சிணாமூர்த்தியாக உபதேசித்தான் மூர்த்தியை. முனிகள் எத்தும் இன்பனை, முனிகள் எத்தும் இன்பனை. முனிகள்லாம் அவனைத்தான் இன்ப பொருளாக நினைப்பாங்க. உணவு இன்ப பொருள் கிடையாது அவங்களுக்கு, இருப்பிட இன்ப பொருள் கிடையாது, படுக்கை இன்ப பொருள் கிடையாது. அவர்களுக்கு உலகத்தில் எந்த பொருளும் இன்ப பொருள் கிடையாது, சிவம் மட்டும்தான் இன்ப பொருள். இப்போ நமக்கு யோசனை விடோம்னா நமக்கு இன்பம் தருகின்ற பொருள் எதுன்னு கேட்டால், பொறிகள் எவற்றையெல்லாம் அனுபவிக்கின்றதோ அவையெல்லாம் நாம் இன்பப் பொருள்கள் என்று சொல்லுவோம். நல்ல உணவு, நல்ல காட்சி, நல்ல ஒலி, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் முனிவர்களுக்கு சிவம் ஒருவன் தான் இன்பப் பொருள், வேற எதுவும் அவங்களுக்கு இன்பம் தருகிற பொருள் அல்ல. அதை பொருளாகவே கருத மாட்டார்கள். அதனாலதான் சொல்லுகிறார், முனிகள் எத்தும் இன்பனை இலங்கு சோதி இறைவனை. விளங்குகின்ற ஒளிவடிவான இறைவனை. அறிவை அஞ்ச வன்பனை தடக்கை, உமை அஞ்சுமாறு வலிய பனை போன்ற நீண்ட துதிக்கை உடைய களிறு, அது வேள்வி களிறு. தாரிகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை கொல்லுவதற்கு ஏவிய யானை. வேள்விகளில் எதை வேணா அவங்க தெரிவிக்கலாம். அப்படி ஒரு யானையை தெரிவித்து அதை கொல்ல விட்டாங்க. அதை தோலை உரிச்சார் சுவாமி. களிற்றினை உரித்த எங்கள் அன்பனை, கழுத்தினை உரித்த அன்பன்னார். எங்களுக்கு அன்பன்,
ஆனால் ஆணவ மலத்தை நீக்குவதிலே அவன் களிற்றை தோல் உரித்தான். களிற்றினை உரித்த எங்கள் அன்பனை நினைந்த நெஞ்சம், முன்பனை உலகுக்கெல்லாம் முன்பனை நினைந்த நெஞ்சம், மூர்த்தியை நினைந்த நெஞ்சம், இன்பனை நினைந்த நெஞ்சம், இறைவனை நினைந்த நெஞ்சம், அன்பனை நினைந்த நெஞ்சம், அழகிதான் நினைந்தவாறே. நினைக்கிற பொழுதே அழகிதான் நினைக்கணும். அப்படியே அழகிதான் நினைப்பதற்கு எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், அருளாளர்கள் எப்படி வழுத்தி இருக்கிறார்களோ அந்த நிலையிலே நினைக்க வேண்டும். அதுதான் அழகிதான் நினைத்தல். இப்போ தேவாரம் எடுத்துக்கிட்டோம், திருவாசகம் எடுத்துக்கிட்டோம்னா அழகிதான் நினைத்தது. இதெல்லாம் அவை சொற்களாக நமக்கு வந்திருக்கு, பாடல்களாக வந்திருக்கு. எனவே அந்த நெஞ்சம் நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தது. பெருமானுடைய பெரு வல்லமையை எண்ணி பார்த்து அவனை நினைந்தது. அவன் பெருமையை நினைந்தது, அழகிதான் நினைந்தது என்று குறிப்பிடுகின்றார். கரும்பினும் கினியான் தன்னை காய்கதிர் சோதியானை, இருங்கடல் அமுதம் தன்னை இறப்பொடு பிறப்பிலானை, பெரும்பொருள் கிளவியானை பெருந்தவ முனிவர் எத்தும் அரும்பொனை, நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. கரும்பினும் கினியான், பெருமான் இந்த உலகப் பொருள்களிலே அந்தந்த பொருளின் தன்மையாக விளங்குகின்றான். அவன் கரும்பிலே இனிமையாக விளங்குகின்றான், பாகலிலே கசப்பாக விளங்குகின்றான். அவன் அந்தந்த பொருளிலே அந்தந்த தன்மையோடு விளங்குவதனாலே அந்தந்த பொருள் அந்தந்த தன்மையை இழக்காமல் இருக்கிறது. பொருளின் தன்மையை மாற்றாமல் இருப்பது, உணவின் தன்மையை மாற்றாமல் இருப்பது உப்பு. உணவினுடைய சுவை மாறாமல் அப்படி கொடுப்பது அந்த உப்பு. அதுபோல பொருளினுடைய இயல்பான குணம் மாறாமல் நிற்பதற்கு காரணம் அதிலே சிவம் கலந்திருப்பதுதான். அவன் கரும்பிலே இனிமையாக இருக்கின்றான். கரும்பினில் கட்டி போல்வான் கடவுர் வீரட்டனாரே என்றார் இன்னொரு இடத்துலையும். கரும்பிலே இனிமையாக இருக்கின்றவன், அப்ப அவன் நுட்பமாக இருக்கின்றவன். அந்தந்த பொருளின் தன்மையை காய் கதிரிலே சோதியாக வெப்பமாக இருக்கிறவன், நிலத்திலே திட்பமாக இருக்கிறவன், நீரிலே தட்பமாக இருக்கிறவன், அந்தந்த தன்மைக்கு தக்கவாறு இருக்கிறான். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்கம்பர் மணிவாசகர். ஆகையினாலே அந்த கரும்பினும் இனியான், அதை பொருள் சொல்லும்போது கரும்பை காட்டிலும் இனியவன் என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் சிறப்பான பொருள் என்னென்னா கரும்பினும், அது கரும்பினுள் இனிமையாக இருக்கிறவன். காய் கதிர் சோதியானை, காய் கதிர் சூரியனில் இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கிறவன். எவ்வளோ ஒளிங்க அதுக்கு, எப்படி லைட்டு போட்டால் கட்டுப்படி ஆகுமா? சூரியனுடைய ஒளி என்னத்தை சொல்கிறது? நம்ம வீட்டில் கொஞ்சம் இருளாக இருந்தால் ஒரு 1000 வாட் பல்ப் போட்டாலே அவ்வளோ கொஞ்சம் வெளிச்சம் வரும். ஆனால் அதையே கொஞ்சம் பெரிய ஹாலில் போட்டால் தெரியாது, 1000 வாட் போட்டால் கூட தெரியாது, அந்த இடத்துல பிரைட்டாக இருக்கும். அப்புறம் சூரியன் உலக இருள் முழுக்க விரட்டுது, காய்கதிர் சோதியான். சோதி மட்டும் இல்லை, காய்தலும் இருக்கு. காய்தல்னா வெப்பம் உண்டு. காய்தலும் கதிர் சோதியும் உடைய சூரியன் போன்றவனை, இருங்கடல் அமுதம் தன்னை,
பெரிய கடலிலே அமுதம் விளைந்தது. பார்க்கடலிலே அமுதம் விளைந்தது. அமுதம் வரத்துக்கு முன்னாடி என்ன வந்தது? நஞ்சு வந்தது இல்லையா? நஞ்சு வந்துட்டு தானே அமுதம் வந்தது. அதை சொல்லுவார், கடல் தனியில் அமுதோடு கலந்த நெஞ்சு, அப்படிதான் சொல்லுவார். கடல் தனியில் அமுதோடு கலந்த நெஞ்சினை மிடரில் அடக்கிய வேதியனே, இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதழுவேன். கடல் தனியில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொண்டமக்கில்லையேல், அதுவோ நினதன் இன்னருள் ஆவடு துறை அரண்ணே. கடலை கடைந்தார்கள் அமரர்களும் அசுரர்களும். நஞ்சு வந்தது, அப்புறம்தான் அமிர்தம் வந்தது. கடல்ல இப்போ அமுது. இப்போ இதுக்கு என்ன பொருள் சொல்லணும் தெரியுங்களா? கடல்ல வந்து அமுதுன்னு எழுதியிருக்காங்க, அப்படி சொல்லக்கூடாது. அமுதக்கடலானவனை, அமுதம் கடல்லேருந்து வரல, அமுதமே கடலா இருக்கு. இருங்கடல் அமுதம், கடல் அமுதம். ஆனால் ஒரே கடலில் வந்த அமுதம் போலன்னு சொல்ல, கடலே அமுதமே அது கடலாயிற்று. அமுத கடல், நோ டிஸ்ட்ரிபியூஷன், ஃபுல்லாக இருக்கு, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இன்பக்கடல், அமுத கடல்னார். இல்லை இருங்கடல், பெருமை மிக்க இருங்கடல், அதனால தான் கடல்னு சொல்லாமல் இருங்கடல்னார். இருமை என்பது பெருமைக்குரியது, பெருமையுடைய கடல் அமுதம், அமுத கடல்னார். பெருமையுடைய அமுத கடல் தன்னை இறப்பொடு பிறப்பிலானை, இறப்போடு பிறப்பிலானி, இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது. அப்படின்னா அவன் வந்து யார் கருவிலையும் இருந்த வரதில்லை. திருமால் கூட பிறப்பெடுத்திருக்கார், அதை அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. அது ரேட்டு, அது அவங்க அப்படி சொல்லட்டும். பிறப்புங்கிறது இழிவு தான். அங்கே போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு கஷ்டம்தான் இல்லையா? சிவம் போகாது. சிவம் எதுக்கு போகணும்? அதுக்கு போக வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றையும் சங்கல்பத்தினாலே சாதிக்க வல்லவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இறப்பும் இல்லை. பிறவா யாக்கை பெரியோன்னார் இளங்கோவடிகள். அப்படிப்பட்ட பெருமான், அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னா, வெந்த சாம்பல் விரையென பூசிய தந்தையாரோடு தாயிலர், அப்படிதான் சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். தந்தையாரோடு தாயிலர், பிறப்பிறப்பு இல்லைன்னா தாய் தந்தையெல்லாம் கிடையாது. தாயும் இலி தந்தையிலி தான்கனியன் தான் தனியன் காணேடி. ஆனால் அவன் காயில் உலகனைத்தும் கல்பொடி கான் சாடலும். காயில் தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கல் பொடி கான் சாழலோனர். ஒரு நொடியில் எல்லாத்தையும் பொடியாக்குவர். அவர் எதுக்கு தாய் தந்தை? அவர் துணையே தேவையில்லை. ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமையுடைய தாயுமிலி தந்தையிலி இறப்பொடு பிறப்பிலாதனை பெரும்பொருள் கிளவியானை. கிளவின்னா சொல்லுன்னு அர்த்தம் இல்லையா? பெரும்பொருள் கிளவியானை பெருந்தவர் முனிவர் எத்து. பெரும்பொருள் மகா வாக்கியம்னு அர்த்தம். பெரும்பொருள்னா பெரும்பொருள், பெரும் பொருள், பெரும் சொல் இல்லையா? அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. நம்ம திருமுருகாட்டுப்படையில் நக்கீரர் சொல்லுவார், அரும்பெறல் மரபின்
பெரும்பெயர் முருக. பெரும்பெயர் அப்படிங்கிறது பெரும்பெயர் பெரும்பொருள் ரெண்டும் ஒன்று தான். பெரும்பெயர் 5 எழுத்து, அது மகா வாக்கியம் எதுவாக இருந்தாலும் இதில் பெரும்பெயர் 5 எழுத்து. அதனுடைய பெரும்பொருள் சிவம். அரும்பொருள் பெரும்பொருள், அருஞ்சொல் பெருஞ்சொல். அங்கு பெரும்பொருள் கிளவியானைனா பொருளை குறிக்கின்ற பெரும்பொருளை குறிக்கின்ற சொல்லாக விளங்குகின்றபடி. சொல்லு வேணுமில்ல ஒரு பெரும்பொருளை குறிப்பதற்கு, அதுதான் சிவம். 5 எழுத்து. இந்த கிளவிங்கிறது என்னன்னு கேட்டால் 5 எழுத்து. பெரும்பொருளுக்கு சிவத்தை குறிக்கின்ற சொல் எது என்று கேட்டால் நந்தி நாமம் நமசிவாயவு. அதான் பெரும்பொருள் கிளவி. எவருமானுக்கு என்ன பேருன்னு கேட்டா நமசிவாயம். அதனால நமக்கெல்லாம் பெரும்பொருள் கிளவின்னா 5 எழுத்து. 5 எழுத்துங்கிறது நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ. ஆக இந்த பெரும்பொருள் கிளவியானை என்று சொல்லுவது 5 எழுத்தை பெரும்பொருள் கிளவியானை. இந்த கோல்டு, இந்த மழை பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, அது தொண்டை அஃபெக்ட். நேற்று கூட ஒரு சொற்பொழிவு தான். வேளச்சேரி ஞானசித்தி விநாயகர் கோயிலில் நேற்றைய தினம் தைப்பூசம் ஒட்டி சிறப்பு சொற்பொழிவு, காலையில் வகுப்பு. அதனால் அது பாடி இருக்கோம், நம்ம பாடி பேசித்தான் இருக்கணும். பெரும்பொருள் கிளவியானை 5 எழுத்துக்கு உரியவனை பெருந்தவ முனிவர் ஏத்தும் அரும்பொனை. அரும்பொனை நினைந்த நெஞ்சம் மழை இதான் நினைந்தவாறே. சிவத்தை நினைக்கிற பொழுது இந்த மாதிரி தான் நினைக்கணும். இதான் அழகுதான் நினைக்கிறது. வேற எப்படி நினைக்கிறது நீங்க சொல்லுங்க. சிவனை நினைக்கிறோம், நான் எப்படி நினைக்கிறது சிவனை? தேவாரத்து வழியாக தான் நினைக்கணும், திருவாசகத்து வழியாக தான் நினைக்கணும். அதுதான் அழகிதான் நினைந்தவாறு. தோத்திரங்களினாலே நினைக்கணுங்க. பெருமானை நினைக்கிற பொழுது தோத்திரம், பெருமானை வழுத்துகிற பொழுது தோத்திரம், பெருமானை வழிபாடு செய்கிற பொழுது தோத்திரம். தோத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நான் பாடுறேன், நீங்க கேட்குறீங்க, அவர் பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இது தோத்திரம். நீங்க தோத்திரம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் தோத்திரம் பண்றேன், நீங்க கேட்குறீங்க. நீங்க தோத்திரம் பண்ணலன்னு நினைக்காதீங்க. நீங்க அழகிதான் நினைந்தவாறே. நான் சொல்ல சொல்ல நீங்க நினைக்கிறீங்க. எப்படி நினைக்கிறீங்க? அழகிதான் நினைந்தவாறே. இதை விட என்ன ஒரு வாய்ப்பு இருக்க முடியும்? ஒரு பதிகத்தை முழுமையா அவருடைய பெருமையை தவிர்த்து அதில் வேற ஒண்ணுமே இருக்காது. தேவாரத்தில் சிவபெருமான் பெருமையை தவிர்த்து வேற ஏதாவது பேசுவாங்களா என்ன? எதையும் பேசக்கூடாது. அதான் அழகிதான் நினைத்து. சிவனை தவிர வேற எதையும் நினையாமல் இருப்பது தான் அழகிதான் நினைந்தவாறு. செருத்தனை அறுத்தி செய்து செஞ்சரம் செலுத்தி ஊர் மேல் கருத்தனை கனகமேனி கடவுளை கருதும் வானோர்க் ஒருத்தனை ஒருத்தி பாகம் ஒருத்தியும் அறுத்தி தீரா நிறுத்தனை நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே.
செருத்தனை அறுத்தி செய்து செஞ்சரம் செலுத்தி ஊர்மேல் கருத்தனை கனகமேனி கடவுளை கருதும் வானோக்கு ஒருத்தனை ஒருத்தி பாகும் பொருத்தியும் அறுத்தி தீரா நிறுத்தனை நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே. பெருமான் அம்மையப்பராக இருப்பார். பிரிக்க முடியாத நிலையில அம்மையப்பராக இருப்பார். பாதியை கொடுத்துட்டார். இருந்த நிலையில பாதி உடம்புல கொடுத்துட்டார். ஆடும்போது தனியா வச்சுட்டார். அது வேறுபாடு தெரியணும். இருத்தினார், ஆனால் நிறுத்தனாக இருக்கிற பொழுது தனித்து வைத்தார். அம்பாள் பார்க்க ஆடுகிறார். அப்படிதான் உங்களுக்கு அதே இதில் குறிப்பிடுறாருங்க. செருத்தனை அறுத்தி செய்து, செருன போர், முப்புறத்தின் மேலே போர் செய்வதற்கு விருப்பம் வந்துதான் அவருக்கு. சரி, இந்த பசங்களை போட்டு தரலாம், ரொம்ப நாள் ஆச்சு போருக்கும் போய், இப்போ போகலாம் போருக்கு, என்னப்பா கொடுங்க, வில்லு கொடுங்கப்பா, கொடுங்க, அம்பு கொடுங்க, போடலாம் அப்படின்ட்டு தான் போனாராம். செருத்தனையா அறுத்தி செய்து, அறுத்தினா விரும்பி, போரை விரும்பி, செருத்தனைய அறுத்தி செய்து செஞ்சரம் செலுத்தி. அதில் எங்கேருந்து செஞ்சரம் செலுத்தினாரு? ஒரு கண்ணுலேருந்து செலுத்தினாரு இல்லையா? இந்த புன்னகை அப்படி பார்வையில் பார்த்து அப்படி புன்னகை அப்படி பண்ணார். நகை தோன்ற எரித்தார். செருத்தனைய அறுத்தி செய்து செஞ்சரம் செலுத்தி. அம்பை எய்தாருன்னு சொல்ல பாரு, செலுத்தினார். அம்புக்கு தெரியும் என்ன ஸ்பீடில் போகணும், எப்படி அடிக்கணும். இவரெல்லாம் சொல்ல வேண்டாம். கோ அண்ட் ஹிட் த டார்கெட், அவ்வளோதான். அது போய் அது வேலையை முடிச்சுட்டு வந்துடும். இவர் அந்த அம்பையை விட்டார். எல்லாம் எரிச்சவொடனே இவங்களுக்கே சந்தேகம், நம்ம எந்த அம்பை விட்டார் எல்லாரும் கையிலே வச்சிருக்காரியா அதை. அப்புறம் எது எரியுது? அது அக்னி பகவான் சொன்னேன், எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, அவர்கிட்டயே தான் இருக்கிறேன் நான். திருமால் சொன்னார், இடத்த விட்டு நகரவே இல்லை, நாங்கள் எரியுதுங்க, எல்லா பெருமையும் உங்களுக்கு சொல்லாதியா, மாட்டிக்க போகிறோம். நாங்கள் போகவே இல்லை, எல்லாரும் எங்கேயோ இருந்த இடத்துலதான் இருக்கிறார். இவருக்கு எதுக்கையா நீங்கள் அம்பு வில்லெல்லாம் கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு திருமால் பிரமன்லாம் கேட்குறாங்க. என்ன வேற மெனக்கட்டி சேரிட்டில் உட்கார வச்சுட்டு தேர் வச்சு வேற முடிஞ்சது. உங்கயா சாமி இருந்த இடத்துலையே செய்து முடிப்பார், சங்கல்பத்திலேயே செய்கிறவர் அல்லவா அவரு. அது ரொம்ப அழகா சொல்றாரு. செருத்தனை அறுத்தி செய்து செஞ்சரம் செலுத்தி ஊர் மேல் கருத்தனை கனகமேனி கடவுளை ஊர் மேல் செலுத்தி. செருத்தனை அறுத்தி செய்து ஊர் மேல் செஞ்சரம் செலுத்தி கருத்தனை கனகமேனி கடவுளை கருதும் வானோர். கடவுளை கருதும் வானோர், கனகமேனி கடவுளை கருதும் வானோர். வானோர்க்கு ஒருத்தனை ஒருத்தி பாகம் பொருத்தியும் அறுத்தி தீரா. வானோர்க்கு ஒருத்தனை, வானோருக்கு ஒருத்தன். ஆனா ஒருத்தன் சொல்றது அவன ஒருவன் சொல்றதா ஒருவர். ஏன்னா ஒருத்திய பாகம் பொருத்தி இருக்கிறார். ஒருத்தி பாகம் பொருத்தியும் அறுத்தி தீரா நிறுத்தனை நினைந்த நெஞ்சம். நிறுத்தன்னா கூத்தாடுகிற போது அம்பாள் தனியா இருப்பா. அது வழியாக தானே கொடுத்தாகணும் எல்லாத்துக்கும். அதனால அறுத்தி தீரா அம்பாள் அப்படி தனியாக வச்ச உடனே அவருக்கே
அந்த ஆசை தீரலையாம், பார்க்குறாராம், ஆசை தீர பார்க்கிறாராம். அப்படி பார்க்கல, இவர் என்ன நினைக்கிறாரோ அது அம்பாள் வழியாக உயிர்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பார்க்குறார். ஆனால் அப்பர் சாமி சொல்கிறார், பாருங்க, கொஞ்ச நாள் தனியாருன்னு விட்டுவிட்டு ஆசை தீங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அம்பாளை. அறுத்தி தீரா நிறுத்தனை, எவ்வளவு நுட்பமாக பேசுகிறார் பாருங்களேன். நிறுத்தன்கிற பொழுது அந்த திருக்குத்தி செய்கிறார். திருக்குத்தி செய்கிற பொழுது அறுத்தி தீராமல் பார்க்கிறாராம். யார? அம்பாளை. அப்படி அப்படி அவங்களுக்குள்ள என்ன குறிப்பு பேசிக்குவாங்கன்னு யாரும் தெரியும், அதெல்லாம் பேசிக்குவாங்க. அறுத்தி தீரா, அறுத்தினா ஆசை தீராதபடி. சில பேர் மனைவியை கூட்டிகிட்டு பஸ்ஸில் போவான். போனான்னா பக்கத்தில் மனைவி அங்கே ஏறி உட்கார்ந்தவனே அவன் பக்கத்தில் ஏறி உட்கார்ந்த அந்த நிமிஷத்தில் தூங்குறவன் தான். இருக்கா இறங்குச்சா ஒன்றும் கேட்க மாட்டான். எங்க பசிக்குதுங்க, எதாவது வாங்கி கொடுங்க, எல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், பேசாமல் இருக்கீங்க, அதை சாப்பிட்டா வயிற்றால போகும் அப்படின்றோம். பக்கத்தில் இருந்து அறுத்தி தீராமலே பார்ப்பான். ஆனால் சாமி பார்க்கலாராம், அறுத்தி தீரான்னார். கூற்றினை உதைத்த பாத குழகனை மழலை வெள்ளேறு எற்றனை மையோர் எத்த இருஞ்சடை கற்றை தன்மேல் ஆற்றனை அடியறியத்தும் அமுதனை அமுதயோக நீற்றனை நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறு. இப்போ கொஞ்சம் மாத்துறாரு. போன தடவை கூட நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறு. நேர்பட நினைந்தவாறு, நேர்பட நினைத்தல், வேற எந்த நினைப்பும் இல்லாமல் அவரையே நினைத்தல், அவருடைய பெருமையே நினைத்தல், நேர்பட நினைத்தல். ஆற்றனை அடியர் ஏத்தும் அமுதனை அமுதயோக நீற்றனை அமுதயோக நீற்றனை. யோக நீற்றல், அமுத யோக நீற்றனை, அமுதனை அமுதயோக நீற்றனை. நினைந்த நெஞ்சே நெஞ்சே நினைந்த நெஞ்சம் நேர்வட நினைந்தவாறே. இம்மு சேர்த்துக்கலாம், நெஞ்சம். கூற்றினை உதைத்த பாத குழகனை கூற்றை உதைத்த பாதமுடையவன். கூற்றை உதைக்கிறதுக்கு யாராவது தைரியம் இருக்காங்க? கூற்றை உதைக்க சாமி உதைச்சார். கதை கூட கிடையாது யாருக்கும். சிவபெருமான் ஒருவனுக்கு தான் உண்டு கூற்றை காலனை காலால் உதைத்தான்னு கோயிலே இருக்கு இல்லையா? திருக்கடவுர். கூற்றினை உதைத்த பாத குழகனை, இந்த உதைத்த பாதத்தை உடைய அழகுடைய பெருமானை, அழகனை, குழகனை, இளமை உடையவனை. மழலை வெள்ளேறி ஏற்றனை, இந்த இளமையான வெள்ளேறு, வெண்மையான மழை, இளமையான மென்மையான ரிஷபத்தின் மேலே வருகின்றவன் ஏற்றனை. இமையோர் ஏத்த இருஞ்சடை கற்றை தன் மேல ஆற்றனை கங்காதரன். அடியறியத்தும் அமுதனை. தேவர்கள் ஏத்துகிறார்கள், அடியவர்கள் ஏத்துகிறார்கள். அமுதம் போல் விளங்குகின்றார் அமுதனை. அமுத யோக நீற்றனை, யோகத்தினுடைய அமுதமாக விளங்குகிறவனும் அவன்தான். கிரியையிலேயும் அமுதமாக விளங்குவான், யோகத்திலேயும் அமுதமாக விளங்குவான்.
அவன் நீற்றை பூசிய நீற்றன், அவன் ஏற்றன், அவன் ஆற்றன், அவன் நீற்றன். நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே கூற்றினை உதைத்த பாத குழகனை மழலை வெள்ளேரேற்றனை இமையோர் எத்த இருஞ்சடை கற்றை தன்மேல் ஆற்றனை அடியறியத்தும் அமுதனை அமுத யோக நீற்றனை நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறு கருப்பனை தடக்கை கருப்பனை தடக்கை வேழக்களிற்றினை உரித்த கண்டன் களிற்றினை உரித்த கண்டன் தடக்கை வேழ களிற்றினை உரித்த கையன். வேழன்னா பத்தாது, வேழக்களிர் இருபெயரொட்டுன்னு பேர் இதுக்கு இலக்கணத்தில். வேழக்களிர் நடு சென்டர்மா பாருங்க, சாமி தெரிஞ்சே வச்சிருக்கார். வேழக்களிர் தடக்கை, அது எப்படி பனை, பனை போன்ற பனைமரம் போல, பனை கருப்பாகவும் பனை போலவும் நீண்டும் கிடக்கின்ற கையை துதிக்கையை உடைய அந்த வேழ கடிற்றினை உரித்த கண்டன். விருப்பனை, அடியார்கள் மேல பெரிய விருப்பம் உடையவர். விலங்கு சோதீவியன் கைலாயம் என்னும் பொறுப்பனை, சோதிமயமாக விளங்கக்கூடிய பெருமைக்குரிய கைலாயம் என்னும் மலைக்கு உரியவனை. பொறுப்பன் மங்கை, இமவான் மகள் பங்கனை, அங்கை ஏற்ற நெருப்பனை, அங்கையிலே நெருப்பை ஏற்றி வைத்திருக்கிறார். நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே, நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே நீதியால் நினைப்புளானை நினைப்பவர் மனத்துளானை சாதியை சங்கபண்ணீற்ற அண்ணலை விண்ணில் வானோர் சோதியை துடக்கமில்லா விளக்கனை அளக்கலாக ஆதியை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே நீதியால் நினைப்புளானை, நீதியால் நினைப்புளான் விதிப்படி தியானிக்கப்படுகின்றவன். பை ரூல்ஸ் தியானிக்கப்படுவதற்கு நீதியால் நினைப்புளானை, அப்படி தியானிக்கிறவர்களுக்கு உள்பொருளாக வந்து விடுவான் சிவபெருமான். கேட்டல் சிந்தித்தல், அதுக்கு பிறகு தெளிதல் நெட்டை கூட. இந்த நிட்டையைத்தான் தியானம் என்று நாம் இங்க சொல்லுகிறோம். யோகத்தில் சொல்லுகிற தியானத்தை இங்க பேசல, அது வேற. இங்க தியானம் என்று சொல்லுவது, இந்த நினைப்பு என்று சொல்லுவது நெட்டை கூடுதல் வேண்டும். நீதியால் நினைப்புளானை நினைப்பவர் மனத்துளானை, நினைப்பவர் மனமே கோயிலாக கொண்டான்னு சொல்றார் இல்லையா அப்பர் சாமி, அதேதான் இங்கேயும் சொல்றார். நினைப்பவர் மனத்துளானை சாதியை, சாதி மாணிக்கம் சங்க வெண்ணீற்று அண்ணலை, சங்கு போல வெண்மையுடைய நீற்று அணிந்த அண்ணலை விண்ணில் வானோர் சோதியை, விண்ணில் வானோர் சோதியை, வானோருக்கெல்லாம் விளக்கமாக இருக்கின்றவன். சோதினா விளக்கம். துளக்கமில்லா விளக்கினை, அசைவில்லாத விளக்கு. அளக்கலாக ஆதியை, அளந்து அறிய முடியாத ஆதிப்பொருளாக இருக்கிறவனே நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே.
பழகனை உலகுக்கெல்லாம் பருப்பனை பொறுப்போடொக்கும் மழகளி யானை இன்றோல் மலைமகள் நடுங்கப் போர்த்த குழகனை குழவித்திங்கள் குளிர்சடை மறுப வைத்த அழகனை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே. அழகனை குழகனை பழகனை, பழகனை என்றாரு பழகுவதற்கு உரியவன், அடியார்கள் பழகுவதற்கு உரியவன். பழகுவதற்கு உரியவன் என்று சொல்லுகிற பொழுது பழகுவதற்கு எளியவன். யாருக்கு? உலகுக்கெல்லாம். உலகுக்கெல்லாம் பழகுவதற்கு எளியவன். அட்டமலர்களை கொண்டு போய் அப்படி தூவி வழிபட்டால் எளிமையாக வெளிப்படுகின்றவன். ஆகவே பழகன் என்றால் அடியாரோடு பழகுதற்கு இனியன். பருப்பனை பொறுப்போடு ஒக்கும், பருத்த பனை போலும் மலை போலும் விளங்குகின்ற பனை போல துதிக்கையும் மலை போன்ற உடம்பும் கொண்ட மழ களி யானையின் தோல் மலைமகள் நடுங்கப் போர்த்த, உமையவள் அஞ்சுமாறு அந்த யானை மழை களிறு, அந்த களிற்றினுடைய களி மழகளி யானை தோலை போர்த்த தோல், யானையின் தோல் அப்படி சேர்க்கணும். அதை யானையின் தோல் மலைமகள் நடுங்க போர்த்த. ஆகவே களியானை என்று சொன்னால் களிறுன்னு தான் அர்த்தம். களிறு மழ களி யானையின் தோல் மலைமகள் நடுங்க போர்த்த குழகனை குழவித்திங்கள், ஒரு கலை தானே இருந்துச்சு, ஒரு கலையோடு இருந்தது குழவித்திங்கள். குளிர் சடை மறுவ வைத்த, குளிர்ந்த சடையிலே பொருந்த வைத்த மறுவ வைத்த அழகனை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே. விண்ணிடை மின்னொப்பானை மெய்ப்பெரும் பொருளொப்பானை கண்ணிடை மணி ஒப்பானை கடிருள் சுடர் ஒப்பானை என்னிடை எண்ணலாக இருவரை வெறுவண்ணிண்ட அந்நலை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே. விண்ணிடை மின்னொப்பானை மெய்ப்பெரும் பொருளொப்பானை கண்ணிடை மணி ஒப்பானை கடு இருள் சுடரொப்பானை என்னிடை எண்ணலாக இருவரை வெறுவ நீண்ட அந்நலை இருவரை வெறுவ நீண்ட. திருமாலும் பிரமனும் நஞ்சு நடுங்குமாறு நின்றான் சோதியாக. அண்ணல் மலை அண்ணாமலை. அண்ணா என்றால் அண்ணல் அர்த்தம், அண்ணாமலை என்றால் அண்ணல் மலைன்னு அர்த்தம். அண்ணல்னா தலைவன் அர்த்தம். அண்ணா தலைவனேன்னு அர்த்தம். அண்ணா. விண்ணிடை வானத்திலே தோன்றுகின்ற மின்னல் போன்றவன். தோன்றுவான் மறைஞ்சிருவான். மெய்ப்பெரும் பொருளொப்பானை, மெய்ப்பெரும் பொருள் அவன்தான். எனவே அவனேதான் அவனுக்கு ஒப்பாக, தனக்கு ஒப்பில்லாதவன் அவன். தனக்கு ஓமை இல்லான் தாழ் சேர்ந்தார் கல்லால்னாரு வள்ளுவர். தனக்கு ஓமை இல்லாதவன். அப்படி மெய்ப்பொருள் ஒப்பானைனா மெய்ப்பெரும் பொருள் இவர் தானே. மெய்ப்பெரும் பொருள் ஒப்பானை கண்ணிடை மணி ஒப்பானை. கண்ணிலே இருக்கக்கூடிய மணி எவ்வளவு காட்சிக்கு முக்கியமோ அதுபோல இந்த வாழ்விற்கு சிவம் முக்கியம். மணி இல்லாத கண் போல சிவமில்லாத வாழ்க்கை. வெறும் கண் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். படத்தில் வரைஞ்ச மாதிரி இருக்கும். அதில் ஒளி இருக்குமா? இல்லை பொம்மையை செஞ்சு வச்சுக்கலாம், ஒளி வந்துடுமா? அதில் வராது. இயல்பாக ஒளி தருவது எது? உயிருக்கு சிவந்தான். எனவே உயிர் சிவத்தை இயல்பான ஒளியாக பெற வேண்டும்.
உயிருக்கு உயிராக விளங்குகின்றவன் கண்ணிடை மணி ஒப்பானை, கடு இருள் சுடர் ஒப்பானை, கடுமையான இருளிலே தெரிகின்ற ஒளியாக விளங்குகின்றவன், சுடர் போன்று விளங்குகின்ற என்னிடை எண்ணலாக இருவரை பெறுவன் இந்த என்னிடை எண்ணலாக என்று சொன்னால் தம் மனதிலே எண்ண முடியாத அளவிற்கு நீண்டு சோதியாய் நின்ற அந்த அண்ணலை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே உறவனை திரண்ட தின்தோள் அரக்கனை உன்றி மூன்றூர் நிறவனை நிமிர்ந்த சோதி நீழ்முடிய அமரர் தங்கள் குரவனை குளிர் வெண் திங்கள் சடை இடை பொதியுமை சடையிடை பொதியும் ஐவாய் அரவனை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறே உறவனை ஞானஸ்வரூபன். அவன் உண்மையான வடிவம் ஞானஸ்வரூபம் தான், ஞான பெருவழி. அவன் ஞானமே வடிவமானவன். அவன் அவன் தடத்தத்தில் நமக்கு வடிவம் எடுத்து வருகிறான். அவன் என்ன செய்தான்? திரண்ட தின்தோள் அரக்கனை ஊன்றி, ராவணனை மலையின் கீழ் ஊன்றி அவன் ஆணவத்தை நீக்கினான். மூன்றூர் நிறவனை, 3 ஊர் திரிபுரங்களை என்ன பண்ணார்? அதை பொடி பொடியாக்கி நிறவிட்டாராம். அப்படியே நிறவிட்டார். எங்கே இருந்ததுன்னு கூட தெரியாதபடிக்கு நிறவனை நிமிர்ந்த சோதி நீழ்முடி அமரர் தங்கள் குரவனை. நிமிர்ந்த சோதி, நீழ்முடி அமரர் தங்கள் குரவனை, நீண்ட முடியுடையவன், அமரர்களுக்கு குருவாக ஆசிரியனாக விளங்குகிறவன். குளிவெண் திங்கள் சடையிடை, குளிர்ந்த வெண் திங்கள் சடைக்கு நடுவே பொதியும் அமைத்தவன். அது மட்டுமல்ல, அங்கே ஐவாய் அரவணை, அங்கே 5 தலை நாகமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஈசனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே. எனவே ஈசனை நினைப்பதற்கு தேவாரமே சிறந்த சாதனம். அதுதான் அழகிதான் நினைப்பதற்கு. இப்போ நாம நினைச்சா சிவம்னு நினைக்கலாம், வேற என்ன நினைக்கிறது? அதுக்கு மேலே சிவபெருமான் அப்படின்னு உடனே பொன்னார் மேனியன் அப்படின்னு ஒரு தேவாரம் தான் ஞாபகத்துக்கு வரும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. எனவே அழகிதான் நினைந்தவாறே என்றால் அருளாளர்கள், ஞானவான்கள், சீவன் முத்தர்கள் எவ்வாறு நினைந்தார்களோ அவ்வாறு அவர்கள் வழியில் நின்று நினைப்பது தான் அழகிதான் நினைத்தல். அதைத்தான் யாம் நினைத்தோம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பதிகத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். கடந்த 26 ஜனவரி மாதம் ஞானத்திரள் ஆண்டு விழா, 16ஆம் ஆண்டு விழா. அதில் நாம் 2 நூல்கள், சுந்தரர் தேவாரம் வெளியிட்டோம். 1424 பக்கம் வரலாற்று முறையில் அமைந்த விளக்க உரை. வரலாற்று முறையில் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுட்டு வரும்போது பெரிய புராணமும் கூடவே வரும். பெரிய புராண செய்திகளோடு வரிசையாக அந்தந்த பதிகத்துக்கு விளக்கத்தோடு இருக்கும். தலைமுறைப்படி அந்த பதிகத்துக்கு என்ன எண்ணுன்னு கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு சிறப்பு, ஒரு அற்புதமான புத்தகம் உங்கள் லைப்ரரிக்கு. அதே போல் தான் தோழர் போதம் வெளியிட்டிருக்கோம். தோழர் போதத்துக்கு இப்படி ஒரு விளக்கமான நூல் இறைவனுடைய திருவருளால் இப்போ தான் கிடச்சிருக்கு. அதை நீங்கள் அவசியம் வாங்கி வச்சு சைவ சித்தாந்தம் தெரிந்தவர்கள் எல்லாம் இந்த நூலை ஓத வேண்டும், படிக்க வேண்டும். அப்போ நிறைய தெளிவு கிடைக்கும் என்று சொல்லி இந்த 2 நூல்களையும் பெறுவதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணு நான் சொல்லுகிறேன். அந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 2 எண்கள் இருக்குது. ஒரு எண்ணு 7871603247.
அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னொரு எண்ணு, அந்த எண்ணில் நீங்கள் உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும், எத்தனை நம்பர் வேணும், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, பேங்க்கா ஜிபேயா எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி அனுப்பிங்கன்னா 9444 9444382247 இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் தேவையை சொல்லுங்கள். இந்த புத்தகத்தை வாங்கி நிச்சயம் வாங்கி குறைச்சல தான் அடிச்சிருக்கிறோம். அப்புறம் எல்லாம் விற்றதுக்கப்புறம் புத்தகத்தை கொடு நாங்கள் இப்போ திருமந்திரங்கிறாங்க. எங்கே போகிறது? திருமந்திரமே இல்லை. அதே மாதிரி தான் திருவாசகம் வரலாற்று முறையிலும் தீர்ந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெரி ஃபியூ காப்பீஸ் ஆர் அவைலபிள். ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஞானத்திரளுக்கு வர கட்டுரைகள் அதில் உங்களால் ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். அது பெரிய திருமுறைக்கு நீங்கள் செய்கிற உபகாரம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.